வெல்கம் டு வலமதிஸ் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஃபிசிக்ஸ் எக்ஸாம்பிள் 3.2ல 3.2 தான் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். இஃப் டூ objects of mass is 2.5 kg and 100 kg experience the same force 5 Newton. What is the acceleration experienced by each of them அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது என்னென்னா இப்போ வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது. மீன்ஸ் இப்போ வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது. இது வந்து 2.5 kg இருக்குது. இது வந்து ஒரு 100 kg இருக்குது. ஓகேவா? இது வந்து 100 kg இருக்குது. இப்போ இந்த ரெண்டுக்குமே வந்து என்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்களாமா, 5N அப்படிங்கிற ஃபோர்ஸ் வந்து ரெண்டுக்குமே அப்ளை பண்ணுறாங்க. அதான் என்னென்னா ஒரு பாக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 2 பாக்ஸ் இருக்குது. அது வந்து 5N ஃபோர்ஸில் வந்து அதாவது ஒரு 5 பேர் தள்ளுறாங்க, எப்போயும் ஃபோர்ஸில் தள்ளுற மாதிரி. அப்போது அதில் என்ன ஆக்சலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், அதாவது என்ன ஆக்சலரேஷன் இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. நியூட்டன் செகண்ட்லாம் நமக்கு தெரியும்ல, F is equal to ma, அவ்வளோதான். அதில் நமக்கு ஆக்சலரேஷன் கேட்குறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஆக்சலரேஷன் வச்சுட்டு எம்மை நம்ம வந்து லெஃப்ட் சைடு அனுப்புகிறோம் அப்படின்னா F/mனு வரும். இதில் ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மாஸ்க்கு 2.5 kgக்கு ஆக்சலரேஷன் என்ன இருக்குன்னா 5/2.5னு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டையும் ஃபஸ்ட்டு வந்து 5ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். 1 5s are 5, 0.5னு வரும். 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேங்க. அப்போ வந்து 10/5னு வரும். ஸோ 2 ms பவர் -2. ஆக்சலரேஷன் 100க்கு பாருங்கள், ஆக்சலரேஷன் 5/100 வரும். இப்போ 1 5s are 5, 20 5s are 100. அப்போது 1/20ன்னு வரும். இப்போது 1/20 வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம், 0.0 போடுறோம். அப்போயே வராது, ஒரு 0 போடுறோம். 0 போடும்போது 5 வரும். இப்போது 100 0. இப்போ 0.05 ms பவர் -2. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.